அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, விடுமுறை காலம், பள்ளி கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டு விட்டது. இந்த விடுமுறை காலத்தில் பெரும்பாலும் ஓரளவுக்கு மார்க்க விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காலத்தை வீணாக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே நடக்கக்கூடிய கோடைகால வகுப்புகள், இயக்கங்கள் சார்பாக, பள்ளிவாசல் சார்பாக பக்கத்தில் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறது. ஒரு வாரம் 10 நாள் வெளியூர்களில் போய் தங்கி படிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் மற்ற நாட்கள்லாம் நம்ம பிள்ளைங்க வேறு விஷயங்களை படிக்கிறாங்க. இப்போ இந்த ஓய்வு காலத்தில், விடுமுறை காலத்திலேயாவது அவங்க மார்க்கத்தை படிச்சுக்கட்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில், ஆர்வத்தில் அந்த மாதிரி பரவலாக அந்த வேலைகள் இந்த விடுமுறை காலத்திலே நடக்கிறது. அதை தாண்டி மிக முக்கியமான இன்னொரு வேலை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், குறிப்பாக தந்தைமார்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் நேரம் செலவழிப்பதற்கான தருணம் இந்த தருணம். தாய்மார்கள் பெரும்பாலும் குழந்தைங்களோட அவங்களுடைய பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்தாலும் சரிதான், பையன் காலேஜுக்கே போனாலும் சரிதான், அம்மாவோடு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அப்பா அம்மாரோடு, தந்தைமார்களோடு இருக்கிற இந்த தொடர்பு, உறவு இருக்குத, அவங்க வளர 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 அதில் ஒரு இடைவெளி விழுந்துக்கிட்டே இருக்கிறது. விதிவிலக்குகள் சில இருக்கும். ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொழிலுக்காக வேண்டி வெளியே வந்துடுறோம். திரும்ப நாம இரவு வீடு திரும்புகிற நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, தொழிலெல்லாம் முடிச்சுட்டு, கடை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் திறகு மணி 10 ஆயிடுது, 10:30 ஆயிடுது, 11 ஆயிடுது. 11 மணிக்கு வீட்டுக்கு போனால் புள்ள தூங்கிட்டு இருப்பான். காலையில் எந்திரிச்சு வெளியே வர நேரத்தில் பார்த்தா அதுக்குள்ள அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்போ நமக்கு அவங்களுக்கும் இடையில உண்டான தொடர்பு ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. இது சமூகத்தில் ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கங்கே பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இவன் சின்ன பிள்ளைங்க எல்லாம், இளவயதுடையவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட கட்சிக்கு பின்னாடி அல்லது நடிகர்களுக்கு பின்னாடி, சினிமா பிரபலங்களுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே வருதுன்னு சொல்றோமே, அந்த சர்வே எதை காட்டுது? நம்முடைய ஜும்மா மேடைகள் வேற, நம்முடைய பள்ளிவாசல்கள் வேற, நம்முடைய பொதுக்கூட்டங்கள் வேற, ஆனா யதார்த்தத்தில் கள நிலவரம் வேறங்கிறத காட்டு. நம்முடைய வீடு வேற, நம்முடைய தெருவு வேற, நம்முடைய சமூகம் வேற, நம்ம பள்ளிவாசல் வேற. பள்ளிவாசல்ல ஜும்மா அது வேற மாதிரி இருக்கு. அல்லாஹ் ரசூலும் அப்பா அப்படியே ஈமான் பொங்கி வலியுது மேடையில். அங்கே போய் வீட்டில் போய் உட்கார்ந்தோம்னா ஒரே செல்போனு தான், கூத்து தான், கும்மாளம் தான், பாட்டு தான், ரீல்ஸ் தான். காலங்களும் நேரங்களும் வீணாக விரயமாக இப்படிதான் சமூகத்துடைய யதார்த்தத்தை அங்கொன்னு இங்கொன்னுமா வெடிச்சு வெளியில வருது. இதன் பின்னணியில தந்தைமார்கள் செய்யக்கூடிய பிழைகள் இருக்கிறது. பெற்றெடுத்த தந்தைகள் அவங்க கவனிக்க வேண்டிய நமக்கு அந்த கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வெறுமன வருத்தத்தை மட்டுமே வச்சு சரி பண்ண முடியுமா? சரி பண்ற வேலையை பார்க்கணும்ல. அதுக்கான வாய்ப்பு நமக்கு பெரும்பாலும் அமையல. குறைஞ்சபட்சம் இந்த விடுமுறை காலத்துல குழந்தைகளோடு நேரம் செலவழிங்க. ஏதாவது அவங்களுக்கு விருப்பமான வகையில நேரத்தை செலவழிக்க. அங்க போய் உட்காந்து போதனை பண்றேன், அறிவுரை சொல்ல அப்படியே ஆரம்பிச்சிடாதீங்க. உட்காரவே மாட்டோம், ஓடிடுவான். அத்தாவை கண்டவனே ஓட்டம் எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அவனுக்கு விருப்பமான விளையாட்டுல நீங்க கொஞ்சம் நேரம் செலவழிங்க. வெளியில போய் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வந்தா, அல்லது ஒரு கடற்கரையில போய் உலாவிட்டு வந்தா, ஒரு டூர் போயிட்டு வந்தா, அதுல சில மணி நேரங்கள் குழந்தைகளோடு, பிள்ளைகளோடு உரையாட முடியும், உறவாட முடியும் என்று சொன்னால் அதுக்கு நேரம் செலவழிங்க. அதுக்கு கொஞ்சம் காசு செலவழிங்க. ஏன்னா அம்மாமார் வழியாக குழந்தைகளிடம் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய காதுகளுக்கு வர்றது இருக்குதே, கரெக்டா வராது. அவங்களுடைய உணர்ச்சியோடு சேர்ந்து வரும். தர்க்க ரீதியா, லாஜிக்கா அங்க என்ன இருக்கோ அதை நீங்க உணரணும்னா அவனை நீங்க நேரடியா பார்த்தா தான் உணர முடியும். ஆகையினால இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு காலத்திலும், விடுமுறை காலத்துல என்ன விரும்பினாலும் விரும்பாவில்லாட்டும் காலம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் நம்முடைய குழந்தைகள் எல்லாத்தையும் தள்ளிடுச்சு, நமக்கு அவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிடுச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையாவது குழந்தைகளோடு அதிக நேரம் செலவழித்து அவர்களை நாம் புரிந்து கொள்ளவும், நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளவும், அவர்களிடம் இருக்கிற தவறுகளை உணர்ந்து அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை சீர்திருத்தம் செய்வதற்கும் அது பல வகைகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நம் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கின்ற நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.